கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் யாவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாளில் இந்த கர்த்தருடைய வார்த்தை செய்தி என்று பார்க்கும்போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்பதே நம்ம புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம்லாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் அந்த வார்த்தைகள்லாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்பதை தான் நீங்கள் சொல்ல வருகிறேன். ஒவ்வொருடைய ஊழியக்காரர்கள் விசுவாச மக்கள் வாழ்க்கையிலும், விசுவாசிகள் ஊழியக்காருடைய வாழ்க்கையிலும் ஜீவியத்திலும் பார்க்கும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவருக்கு நாம் பிரியமாக ஜீவிக்கும் போது அவர் ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கிறார். அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுடைய சார்ந்த ஒரு தீர்க்கதரிசி தான். அங்கே பக்கம் போயிட்டு மோவாப் தேசத்தில் போய் அப்படின்னு, ஆனாலும் அவனை கொண்டு இஸ்ரவேல் மக்களை அவர் ஆசீர்வதிக்கும்படியாகவே இஸ்ரவேல் மக்களை அவன் சொல்லுகிறான். கண் திறக்கப்பட்டு உரைக்கிறதாவது, இதோ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்கிறான். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அதுபோல் இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார். ஆனால் நம்ம கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சிதறப்பட்டு போனார்கள், திரும்ப ஒன்றாய் கூடியிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு இப்போ இஸ்ரவேல் மக்கள் ஒரு தேசமாய் மாறி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இப்போ ஒன்றாய் திரண்டு ஒரு தேசமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். 1948ஆம் வருஷத்தில் தான் இஸ்ரவேலுக்கு உலக அரங்கில் அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கப்பெற்று அவங்க அதிலிருந்து துளிர்த்து கர்த்தருடைய வாக்குத்தின் பிரகாரம் அவங்கள கொஞ்சம் ஆண்டவர் அவங்கள கொஞ்சம் இம்சைப்படுத்தி, அவங்க தவறுகள் செய்யும்போது அவங்க வணங்கா கர்த்தருடைய ஜனங்கள்னு சொல்லப்படுது. அவங்க தவறுகள் பிழைகள் செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்கள கொஞ்சம் வேதனைப்படுத்தி இது பண்ணிட்டு அவங்கள தண்டனை மாதிரி செய்துட்டு அவங்கள திரும்ப அவங்கள நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் திரும்ப தேவ சமூகத்தில் கூடி அவர்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர்களை சத்துருக்கள் கையில் விடுதலையாக்கி அவர்களை அவர் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்க, இஸ்ரவேல் தேசம் இதெல்லாம் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது உலக அரங்கில். அதற்கு விரோதமாக இருக்கான்னு சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இஸ்மவேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரருக்கு நடுவே எதிராக குடியிருப்பான்னு போடுது பைபிள் வசனத்தில். அதான் வசனம் எழுதிக்கலாம், டைம் கிடையாது, ஷார்ட்டாக. அப்போது அவங்க எதிராக தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிலாம் இருக்குது. ஆனாலும் நம்ம தெய்வ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய கதை என்னன்னு சொன்னால், அந்த நாட்களில் ஆண்டவர் எதுக்காக வந்தார், தியாகம் செய்தார், மரித்து உயிர்த்தெழுந்து திரும்ப வரப்போகிறேன்னு சொல்லிக்கிறோம். ஆகவே மனுஷனுடைய அந்த ரட்சிப்புக்கு எதுவான காரியங்கள் இன்றைக்கி மனுஷன் உலகத்தில் சிற்றின்பத்தில் உலக ஆசை இச்சையில் என்ன பண்ணுறான், உழண்டு அது கடைசியாக பாவம் அப்படியே நரகத்துக்கு நேராக கொண்டு போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நரக ஆக்கிலே போகக்கூடாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய ஊழியத்தை செய்து அவருடைய மக்களுக்கு அந்த உபதேசங்களை செய்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரும்படி நம்ம பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதில் பார்க்கும்போது தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார் இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி விசுவாச மக்கள் ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி சிரமமான வாழ்க்கையை கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஜெபிக்கிறது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது. சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வேதம் வாசிக்கிறது, சும்மா ஒரு 5 நிமிடம் 15 நிமிடம் பைபிள் படிக்கிறது. இப்படி இருந்தாக்கா ஆசீர்வாதம் வரவே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மக்கிட்ட தான் பிடின்னு போகும் சைத்தான். நல்லா தெரிஞ்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பைபிள் படிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறதெல்லாம் பண்ணின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் சைத்தான் பிடிக்கும். ஆகவே நீங்கள் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணி மணிக்கணக்காக வேதம் வாசிக்கிறது, நெடுமுழங்கால நின்று ஜெபிக்கணும். இந்த கடைசி நாட்கள் நம்ம பிரயாசப்பட்டு விசுவாச மக்கள் ஊழியக்காரர்கள் நெடுமுழங்கால நின்று ஜெபிக்க ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல ஒரு 5 நிமிடம், ரெண்டாவது ஒரு 10 நிமிடம்,
அப்புறம் ஒரு 15 நிமிடம், இப்படி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இப்படியா நீங்கள் பிரயாசப்பட்டு அந்த நெடுமுழங்கால் நின்று ஜெபிக்கும்போது அநேக அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நம்முடைய கட்டுகள் அகலுது, தெய்வம் நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நமக்கு தேவைகள்லாம் சந்திக்கப்படுது, நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படுது, அதிசயமாக இருக்கும். அதே மாதிரி வேத வசனம் கூட குறைஞ்சது ஒரு 5 அதிகாரமாவது ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் படிக்கணும், வேத வாசிக்கணும். அப்படி செய்கின்ற போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இதில் கருத்தில் கொண்டு நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்க. கர்த்தர் அநேக நன்மைகளை அவங்களை நிரப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி நன்றி நன்றி.